தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் CMDல பார்த்தீங்கன்னா 131 வேகன்சிஸ்க்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா வித நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். இதை பற்றின அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா cmda.chennai.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து போட்டிருக்காங்க. நானும் வெப்சைட்டோட லிங்க், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 34 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா 24 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெசஞ்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 44 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 15,700 50,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 131 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து இந்த 34 ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைபிஸ்ட் கிரேட் 3 இந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டுக்கான்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டைப் ரைட்டிங் எக்ஸாமில் வந்து ஹையர் கிரேடு வந்து இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக மஸ்ட் ஹவ் பாஸ்ட் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் ஹேண்டில் வந்து லோயர் கிரேடு வந்து இங்கிலீஷில் வந்து பாஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் கிரேட் குவாலிஃபிகேஷனை வந்து ஷார்ட் ஹேண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் கேட்டகரி ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுற டைப்பிங் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேட் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து அட்லீஸ்ட் வந்து லோயர் கிரேடு முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மேன். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த 19 வேகன்சிஸ்க்கான கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெசஞ்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ண எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 44 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட், அதாவது cmda.chennai.gov.in அதுலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக எடுக்கப்பட்ட உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரை வந்து அதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு போஸ்டிங் அப்ளை பண்ணால் செப்பரேட் அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்கள் கல்வி தகுதி சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணும்போது அதில் மறக்காமல் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதை தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண அதே ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு லிங்க் கொடுத்துருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். அதில் போய்ட்டு உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/2/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.